இங்கிலீஷ் கண்டிப்பாக ரெக்வயர்டா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 50% 50-50 தான். தேவையில்லைன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஓரளவுக்கு படிக்கணும். நிறைய சோர்ஸ் இங்கிலீஷில் இருக்கனால கண்டிப்பாக இங்கிலீஷ் ஓரளவுக்கு தேவை. ஆனால் இங்கிலீஷ் இல்லாமல் யூபிஎஸ்சி கிடையாது. பட் யூ ஹாவ் டு கிளியர். அதாவது ஓரளவுக்கு இங்கிலீஷ் இருந்தால் அதை இம்ப்ரூவ் பண்ணது எப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு உங்களுக்கு யூ ஹாவ் த புக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆப்ஷனல் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் எழுத முடியும். இன்டர்வியூக்கும் யூ ஹாவ் டிரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் ஒரு மேண்டேட்ரின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் யூ ஷுட் நோ த இங்கிலீஷ், ஓரளவுக்கு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் இங்கிலீஷ், பேசிக் எஸ்ஏ ரைட்டிங், சிம்பிளாக கிராமர், காம்ப்ரிஹென்ஷன், ஸோ இதெல்லாம் குவாலிஃபையிங் பேப்பராக நமக்கு இருக்குது. ஸோ அதுக்காக ஓரளவுக்கு யூபிஎஸ்சி சிலபஸில் இங்கிலீஷ் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேலஞ்ச் வரும் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசோர்ஸ் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்து யோஜனா, பிஐபி எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி காம்படிட்டிவ் எட்ஜ் மெனி டாப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சோர்ஸர் ரிலையபிளாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக ஒரு சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது சேம் டைம் யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ் இல்லாமே அனுகுமாரி இவங்கெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் கரேஜ் நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் இல்லாமல் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட இங்கிலீஷை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும் இல்லையா? நீங்கள் ஒரு கலெக்டர் இருக்கிறதே டாப் மோஸ்ட் பொசிஷனில் போகிறீங்க. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழில் எழுதினாலும் இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பேச பழகுங்க, மற்றவங்க கிட்டே பேசுங்க. நிறைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. யூ ஹாவ் கெட் த வெக்காபுலரிஸ் ஃப்ரம் த இந்து நியூஸ் பேப்பர். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு எனி லாங்குவேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் மஸ்ட்னு கிடையாது. ஆனால் அதுக்காக வித்தவுட் இங்கிலீஷ் யூ கான்ட் கிளியர் யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சிக்கு இங்கிலீஷும் தேவை தான், பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி, பட் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்.